MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806. நெல்லையில் இளைஞரிடம் பூணூல் அறுக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை தொடர்கிறது என நெல்லை மாநகர காவல்துறை அறிக்கை மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். நெல்லை மாநகர காவல்துறை என்னென்ன விடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? அதாவது நெல்லை மாநகரம் பெருமாள்புரம் பகுதிக்கு உட்பட்ட தியாகராஜ நகர் பகுதியில சுந்தர் என்பவரது மகன் அகிலேஷ் என்பவர் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு செல்லும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் பூணூலை அறுத்ததாக பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அது தொடர்பாக மனு ரசீது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசாரும் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சம்பவம் தொடர்பாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் மற்றும் அவர் சொன்ன நேரம் உள்ளிட்டவைகள் வைத்து அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நேற்றைய தினம் ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. அந்த புகார்ல உண்மைத்தன்மை இல்லை என்பது குறித்தது போன்ற தகவல்களும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவதாக ஒரு அறிக்கையும் வெளியாகிருக்கிறது. இந்த அறிக்கையில நெல்லை மாநகர காவல்துறை தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த புகார் அளிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட நேரம் மற்றும் அந்த நேரம் மற்றும் அந்த நாள் இடம் ஆகியவையும் கருத்தில் கொண்டு அந்த சம்பவ இடங்கள்ல விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 5 இடங்கள்ல சிசிடிவி கேமராக்களும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 5 இடங்கள்ல ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதுல அந்த பூணூல் அறுக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்துல எந்த ஒரு சம்பவமும் நடைபெற்றதாக காவல்துறை விசாரணையில புலப்படவில்லை என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த சிசிடிவி கேமரா காட்சியில பதிவு செய்த காட்சிகள்ல பதிவாயிருந்ததுல அந்த அகிலேஷ் என்ற அந்த பூணூல் அறுக்கப்பட்டதா சொல்லக்கூடிய அந்த அகிலேஷ் என்ற நபர் சாவகாசமாக நடந்து வருவதாகவும் அங்கிருந்த நபர்களிடம் பேசிக்கொண்டே வருவதாக போன்ற காட்சிகளும் பதிவாகியிருக்கிறது என்ற ஒரு தகவலையும் அந்த இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த விவகாரம் தொடர்பாக சாட்சியங்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. புகார்தாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்களை கொண்டு தொடர் விசாரணையும் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த நபர்கள் உள்ளிட்டோரிடம் தொடர் விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.